ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற நபரோட வாழ்க்கையில எவ்வளவு பணம் சேர்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? 1 கோடி, 2 கோடி, ஏன் 5 கோடியா? ஆனா இன்ஃபிளேஷனை கணக்கு பண்ணா இதோட மதிப்பு 1 கோடி ரூபாவா கூட இருக்காது அந்த சமயத்துல. சோ இதுக்காகவே இன்னைக்கு வீடியோல 10,000 ரூபாய் சாலரியில எப்படி நீங்க லாங் டர்ம் இன்வெஸ்டிங் மூலமாக 40 கோடி ரூபாய் சேர்க்கறதுன்னு தெரிஞ்சுக்க போறீங்க. மொத்தம் 4 ஆப்ஷன் சொல்ல போறேன். நம்பர் 1 சேஃப் ஆப்ஷன், நம்பர் 2 மீடியம் ரிஸ்க் ஆப்ஷன், நம்பர் 3 ஹை ரிஸ்க் ஆப்ஷன் அண்ட் நம்பர் 4 என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஆப்ஷன். சோ ஆரம்பிக்கலாம். நம்பர் 1 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது பிக்ஸட் டெபாசிட். ரொம்பவே சேஃப் ஆப்ஷன். 10,000 ரூபாய் சாலரி, தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க மாட்டோம், அதிகமா லோட் வேண்டாம். உங்க மொத்த சாலரியில உங்களால எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ FD ல போடலாம். சோ இங்க நம்மளுக்கு 6 ல இருந்து 7% ரிட்டர்ன் கிடைக்கலாம் ஆன் an average. ஓகே, இப்ப பாப்போம் இது எப்படி வொர்க் அவுட் ஆகுதுன்னு. இப்போ உங்களுடைய சம்பளம் 10,000 ரூபாய். இதுல இருந்து நம்ம குறைஞ்சபட்சம் 30%, அதாவது 3,000 ரூபாய் மட்டும் இன்வெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுவோம். மிச்சம் 7,000 ரூபாய் நம்மளோட வீட்டு செலவுக்கு, சாப்பாடு, டிரான்ஸ்போர்ட், மிச்சம் எல்லாத்துக்கும். சோ சொன்ன மாதிரி மொத்த 100% நம்ம FD ல போடலாம். இது லாஸ்ட் 10 இயரா பாத்தீங்கன்னா ஆன் an average 6.05% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இந்த இடத்துல நம்ம ரெண்டு விஷயம் அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஒன் வந்து இந்த 3,000 ரூபாய் சேவிங்ஸ் இருக்குல்ல, இத நீங்க எல்லா வருஷமும் 10% இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. அடுத்த வருஷம் 3,300 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அண்ட் அடுத்த வருஷம் 3,630 ரூபாய் அண்ட் சோ ஆன். ஏனா வருஷம் உங்களோட சம்பளம் இன்க்ரீஸ் ஆகும். சோ இப்ப பார்க்கலாம் சில வருஷத்துக்கு அப்புறம் இந்த காசு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட சம்பளம் கிட்டத்தட்ட 23,000 ரூபாய் இருக்கும். ஏனா சொன்ன மாதிரி நமக்கு இயர் ஆன் இயர் இன்கிரிமெண்ட் கிடைக்கும். இதுல இருந்து நீங்க ஆன் an average 7,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க அண்ட் உங்ககிட்ட 7 லட்சம் ரூபாய்க்கான கார்பஸ் இருக்கும். அதோட மதிப்பு இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பண்ணா 5 லட்சம் ரூபாவா இருக்கும். 40 வருஷத்துக்கு அப்படி நீங்க தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்ப உங்ககிட்ட 3 கோடி 34 லட்சம் ரூபாய் இருக்கும் அண்ட் அதோட மதிப்பு 50 லட்சம் ரூபாவா இருக்கும். இன்னைக்கு பிரகாரம் பார்க்கிறதுக்கு அந்த அளவுக்கு வர்த்தியா இருக்கிற மாதிரி தெரியல, பட் ஆனா ரொம்ப ஸ்டேபிள், எந்த ரிஸ்க்கும் கிடையாது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி நீங்க உங்களோட 20ஸ்ல இருக்கீங்கன்னா இது ரிஸ்க் எடுக்கிறதுக்கான வயசு. உங்களோட 10,000 ரூபாய் சாலரி வச்சு கூட நீங்க நிறைய விஷயம் செய்யலாம். சோ இதுக்காகவே வருது செகண்ட் ஆப்ஷன். சோ இதுக்கு நம்ம FD ல இருந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போகலாம். ஸ்டாக் மார்க்கெட்லயும் நம்ம ட்ரேடிங் பண்ண போறதுல இன்வெஸ்டிங் பண்ணுவோம். டிசிப்ளின்ட் லாங் டர்ம் இன்வெஸ்டிங் அண்ட் இதுல நம்மளுடைய மூளையை அதிகமா யூஸ் பண்ண போறதுல எந்த கம்பெனி நல்லது, எதை வாங்க போறோம், எதை விற்க போறோம், எதுவுமே யோசிக்க போறதுல. ஏன்னா அதிகபட்ச மக்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி அவ்வளவு எக்ஸ்பர்ட்டா இருக்க மாட்டாங்க. பட் ஆனா சில ஆட்கள் இருக்காங்க இவங்களோட 24 மணி நேரம் வேலையும் பாத்தீங்கன்னா இதுதான். சோ இதுக்காகவே வருது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு ஃபண்ட் மேனேஜர் உங்களுக்காக எல்லா வேலையும் செய்வாரு. அவர் பார்த்துப்பாரு எந்த ஸ்டாக் வாங்கணும், எவ்வளவு வாங்கணும், எதை விற்கணும், எவ்வளவு விற்கணும் அண்ட் அதை எல்லா வேலையும் செய்வாரு. அண்ட் நீங்க உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு மாசமும் இன்வெஸ்ட் பண்ணணும் டிசிப்ளினா. அண்ட் இஃப் யூ பை சம்திங் கால்ட் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட், என்னது அவ்வளவு சீக்கிரமா சேஞ்ச் ஆகாது அண்ட் இதோட காஸ்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். 3 இண்டெக்ஸ் ஃபண்ட பத்தி பார்க்கலாம். 1 நிஃப்டி 50 இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க which are listed in the national stock exchange. ரெண்டாவது இண்டெக்ஸ் ஃபண்ட் is called mid cap index fund. mid cap index fund அதாவது இந்தியாவோட மிட் சைஸ் கம்பெனிஸோட இண்டெக்ஸ். யூசுவலி பாத்தீங்கன்னா 100 கம்பெனிஸோட இண்டெக்ஸா இருக்கும், அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நிஜமாவே பாத்தீங்கன்னா இது ரொம்ப நல்ல வழி, கண்டிப்பா நீங்க இத கன்சிடர் பண்ணணும். அண்ட் நம்பர் 3 ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட். ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இந்தியாவோட ஸ்மால் சைஸ் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இண்டெக்ஸ், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 250 கம்பெனிஸ் இருக்கும். சோ இப்போ இந்த 3 இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு இடையே என்ன வித்தியாசம்? நிஃப்டி 50 ரிலேட்டிவ்லி பாத்தீங்கன்னா கம்மியான ரிஸ்க். ஏன்னா இந்தியாவோட டாப் கம்பெனிஸ் இது ரொம்பவே மெச்சூரான ஸ்டேபிள் கம்பெனிஸ். ரிலையன்ஸ், TCS, இன்ஃபோசிஸ், SBI இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச ரொம்ப பெரிய கம்பெனிஸ் இருக்கும். சோ ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் இது உங்களுக்கு ஒரு நல்ல கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன் கொடுக்கும். அண்ட் உங்களுடைய ரிஸ்க், இந்த வாலட்டிலிட்டி இருக்குல்ல, இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், இந்த மேலக்குள்ள போகிறது அதுவும் ரொம்ப கம்மியா இருக்கும். மிட் கேப்ல யூ கேன் எக்ஸ்பெக்ட் இந்த ரிஸ்க் இருக்குல்ல, இது கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா இது எல்லாமே மிட் சைஸ்டான கம்பெனிஸ். இங்க ஒரு கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், ஒரு கம்பெனி மோசமா போகும். சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும். ஆனா இவ்வளவு வாலட்டிலிட்டி இருந்த பிறகு ஓவர் a long period of time உங்களுக்கு ஸ்லைட்லி பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அண்ட் தென் ஸ்மால் கேப், இறக்கத்திலே மேக்ஸிமம் ரிஸ்க். ஏன்னா சின்ன கம்பெனிஸ் எதனால ஆகலாம், கம்பெனி மூட கூட செய்யலாம். சோ இந்த விஷயம்லாம் பாத்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் வந்து சமாளிச்சுப்பாரு. பட் ஆனாலும் சமாளிக்கலாம்ல. சோ ரிஸ்க் இருக்குது இதுல. அண்ட் அகைன் இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இதுவும் ஓவர் the long period of timeல தான் பாத்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன் கொடுக்கும். சோ இப்போ இந்த 3 இண்டெக்ஸும் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பாப்போம். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 10.57% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு அண்ட் on an average mid cap 100 வந்து 14.24% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு அண்ட் on an average small cap 250 வந்து 18.10%. சோ நீங்களே பார்க்கலாம் இங்க progress சொல்லி நமக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. பட் ஆனா ரிஸ்க்கும் ரொம்ப அதிகம். சோ இப்போ நம்ம என்ன செய்வோம்னா நம்மளோட காசை FD ல இருந்து எடுத்து அந்த 3,000 ரூபீஸ் பிரிச்சு நம்ம இந்த மூணுத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணுவோம். சோ இப்போ நம்ம நிஃப்டி 50 ல 70% ஆஃப் அவர் இன்வெஸ்ட்மென்ட், அதாவது 2,100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம். தென் மிட் கேப்ல 20%, ஸ்மால் கேப்ல 10. சோ உங்களோட 3,000 ரூபாய் ஸ்ப்ளிட் ஆகி 2,100 ரூபாய் லார்ஜ் கேப்ல போய்டும், 600 ரூபாய் மிட் கேப்ல அண்ட் 300 ரூபாய் ஸ்மால் கேப்ல. இந்த இடத்துலயும் நம்ம அதே சேம் பிரின்சிபல் ஃபாலோ பண்ண போறோம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை 10% இன்க்ரீஸ் பண்ண போறோம் அண்ட் அதன் கூடவே இன்ஃப்ளேஷன் ரேட்டையும் ஆன் an average 5% கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ இப்போ பார்க்கலாம்
10 20 30 40 வருஷத்துக்கு பிறகு இந்த அமௌண்ட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களோட கார்பஸ் ஆயிருக்கும் 10 லட்சம் ரூபாய் அண்ட் அதோட வேல்யூ இன்னைக்கு டேட்டுக்கு பாத்தீங்கன்னா 6 லட்சம் ரூபாவா இருக்கும். இதே நம்ம எஃப்டி கூட கம்பேர் பண்ணா இந்த அமௌண்ட் 7 லட்சம் ரூபாய் இருந்துச்சு அண்ட் இன்ஃபிளேஷனுக்கு அப்புறம் 5 லட்சம் ரூபாவா இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு தோணலாம் அட என்னடா இதுல அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இல்லன்னு. பட் நம்ம இதுக்கான டைம் கொடுக்கறப்ப தான் இதோடைய உண்மையான டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும். 20 வருஷத்துல நீங்க ஆல்ரெடி 63 lakhsக்கு போயிருப்பீங்க அண்ட் அதோட வேல்யூ 24 lakhsா இருக்கும். 30 வருஷத்துல உங்ககிட்ட 3 கோடி ரூபாய் இருக்கும். எஃப்டில 30 வருஷத்துக்கு அப்புறம் இதே நம்பர் 1 கோடி ரூபாய் இருந்துச்சு அண்ட் அந்த 3 கோடி ரூபாயோட வேல்யூ இன்னைக்கு டேட்டுக்கு 70 லட்சம் ரூபாய் அண்ட் 40 வருஷத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட 14 கோடி ரூபாய் இருக்கும் அண்ட் அதோட வேல்யூ இன்னைக்கு டேட்டுக்கு 2 கோடி ரூபாவா இருக்கும். சோ திஸ் இஸ் தி பவர் ஆஃப் டேக்கிங் ரிஸ்க். பட் இந்த இடத்துல நம்ம ரிஸ்கை மிட்டிகேட் பண்றதுக்காக லாங் பீரியட் டைமை வந்து யூஸ் பண்ணிருக்கோம். எந்த அளவுக்கு அதிகமான டைம் கொடுக்குறீங்களோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன் கொடுக்கும். இதுக்கு அடுத்தது வருது ஆப்ஷன் 3 ஹை ரிஸ்க். சோ இந்த இடத்துல நம்ம ஸ்மால் கேப் ரொம்ப நல்லா தெரியுது. இது கன்சிஸ்டன்ட்டா ஓவர் லாங் பீரியட் ஆஃப் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு ரொம்பவே நல்ல ரிட்டர்ன் கொடுத்திருக்குன்னு. சோ இந்த இடத்துல நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் இதே ரிட்டர்ன் மோர் ஆர் லெஸ் ரெப்ளிகேட் ஆக போகுதுன்னு. பிகாஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு லாங் கேம் விளையாடுறோம், டிசிப்ளின் கேம் விளையாடுறோம். சோ we are ready to take the risk. சோ உங்களோட 10,000 ரூபாய் salary வச்சு உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் ஜர்னியை ஆரம்பிச்சு ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்கலாம். பட் ஆனா இது ரிஸ்கியா இருக்க போகுது. சோ இங்க என்னன்னா நீங்க 10% நிஃப்டி 50ல போட போறீங்க, 20% மிட் கேப்ல வச்சுக்கலாம் அண்ட் 70% ஸ்மால் கேப்ல போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஒரு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோல சொல்ற விஷயம் என்னோட ரெக்கமெண்டேஷன் கிடையாது. எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணணும். பிகாஸ் இன்வெஸ்ட்மென்ட் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். பட் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் அப்படி நீங்க உங்களோட 20வது வயசுல இருக்கீங்கன்னா அண்ட் இப்போ ஒரு 10,000 ரூபாய் சாலரில இருந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அப்ப நீங்க இதை செய்யலாம். பிகாஸ் இந்த ஏஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இருக்கும். இன் கேஸ் அப்படி விஷயம் வந்து மோசமா போச்சுன்னா உங்களுக்கு ரெக்கவர் பண்றதுக்கு டைம் இருக்கும். பட் அதுவே உங்களோட 30ஸ்க்கு வர்றப்போ இந்த போர்ட்ஃபோலியோ மிக்ஸ் வந்து கண்டிப்பா சேஞ்ச் ஆகணும். பட் ஃபார் தி எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம இந்த போர்ட்ஃபோலியோ வந்து சேமா இருக்க போதுன்னு நினைச்சுக்கலாம். நீங்க 300 ரூபாய் மாசம் நிஃப்டி 50ல போடுறீங்க, 600 ரூபாய் மிட் கேப்ல அண்ட் 2500 ரூபாய் நீங்க ஸ்மால் கேப்ல போடுறீங்க. இப்ப பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. உங்ககிட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் 13 லட்சம் ரூபாய் சேர்ந்திருக்கும். அதோட வேல்யூ இன்னைக்கு டேட்டுக்கு 8 லட்சம் ரூபாய். பட் இங்க பாத்தீங்கன்னா முன்னாடிக்கு கம்பேர் பண்றப்போ அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. பட் ஓகே, ஆனா இப்ப பாருங்க வெறும் 20 வருஷத்துல பாத்தீங்கன்னா நீங்க 1 கோடி ரூபாய் ஹிட் பண்ணிட்டீங்க. அதுவும் 10,000 ரூபாய் salary வச்சு அண்ட் அதோட வேல்யூ 40 லட்சம் ரூபாய் இருக்கும். எனக்கு இருக்கிற காசுக்கு மதிப்புக்கு கம்பேர் பண்ணா 30 வருஷத்துல நீங்க 6 crores 70 lakhsல இருப்பீங்க. அதோட மதிப்பு 1.5 கோடி ரூபாவா இருக்கும். அண்ட் 40 இயர்ஸ்ல உங்ககிட்ட 40 crore rupees இருக்கும் அண்ட் அதோட மதிப்பு 5.5 கோடி ரூபாய். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பாத்தீங்கன்னா கம்பெனியோட பவரே. சோ இங்க நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா எஃப்டி சேம் 10,000 ரூபாய் சம்பளத்துல உங்களுக்கு 7 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கோம். ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டோட ஸ்லைட்லி ரிஸ்கி ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கோம் அண்ட் ஒரு அதிகமா ரிஸ்க் உள்ள ஸ்டாக் மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு 13 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கோம். பாத்தீங்கன்னா இங்க அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. பட் அப்படியே நீங்க இங்க ஒரு இன்னொரு டெக்கேட் ஆட் பண்ணீங்கன்னா இங்க விஷயமே மாறிடுது. எஃப்டி உங்களுக்கு 30 வருஷத்துக்கு அப்புறமா தான் 1 கோடி ரூபாய் கொடுக்கும் அண்ட் அதோட வேல்யூ இன்னைக்கு கம்பேர் பண்ணா இன்னும் கம்மியா இருக்க போகுது. அதுவே ஸ்டாக் மார்க்கெட்டோட अर्ली பிளான் வந்து ஒரு 20-25 இயர்ஸ்ல உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கும் அண்ட் இதோட வேல்யூ ஆஃப் கோர்ஸ் கண்டிப்பா பெட்டரா இருக்கும். அண்ட் லாஸ்டா பார்த்த இந்த அக்ரெசிவ் பிளான் வந்து உங்களுக்கு உங்களை 20 வருஷத்துக்குள்ளவே கோடீஸ்வரன் ஆக்கிடும் அண்ட் இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா கண்டிப்பா பெஸ்டா இருக்கும். பிகாஸ் अर्ली ஃபேஸ்ல நமக்கு கிடைச்சிருது. உங்களோட salary எவ்வளவு தான் இருந்தாலும் சரி. பட் ஆனா நீங்க வந்து கன்சிஸ்டன்ட்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஓவர் தி லாங் பீரியட் ஆஃப் டைம் இது வந்து உங்க லைஃபை கண்டிப்பா பாத்தோம். சோ டிலே பண்ணாம இப்போ உங்களோட இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம 4th பிளான் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் பிளான் என்னன்றத பாப்போம். நம்பர் 4 இன்வெஸ்ட் இன் யுவர்செல்ஃப். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சின்ன வயசுல இருந்தப்போ என்ன நடந்திருக்கும், நம்மளோட அம்மா அப்பா வேலை செஞ்சு நமக்கு சாப்பாடு தேவையான விஷயம் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. இப்போ அவங்க நம்ம நல்லா படிக்கணும்னு காலேஜுக்கு இன்வெஸ்ட் பண்ண காசு பாத்தீங்கன்னா அதுதான் பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு லைஃப் லாங் கிடைக்குது பாத்தீங்களா இன்கம். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நீங்க உங்களோட 20s 30s இல்ல 40s இருந்தாலும் சரி நீங்க என்ன ஜாப் செய்றீங்களோ அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. பட் ஆனா அது கூடவே சைடுல ஹை இன்கம் கிடைக்கிறதுக்கு என்ன வழி அதையும் நீங்க பார்க்கணும் அண்ட் அதுக்கு ரிலவென்ட்டான ஸ்கில் என்னன்றத கண்டுபிடிச்சு அதுக்கான கோர்ஸ் புக்ஸ் இல்ல யூடியூப் வீடியோஸ் அண்ட் உங்களோட டைமையும் இன்வெஸ்ட் பண்ணி உங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது உங்களுடைய ஓவரால் இன்கமே அதிகரிச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.